அருள் கூர்ந்து அனைவரும் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனா கணேசன் தேவியர் எல்லாம் போங்க. ஸ்ரீ பாலாஜி முன்னாடி அக்கா உட்காருங்க, பிளீஸ் உட்காருங்க. எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. கடைசி எல்லாம் கொடுக்கிறது எல்லாமே கடைசி. அண்ணனை பேசுறதுக்கு கிளியரா விடுங்க. எந்த நோக்கத்திற்காக கூட்டம் நடைபெறுகிறதோ நோக்கம் வெற்றி அடைய வேண்டும். அருள் கூர்ந்து எல்லாம் உட்காருங்க. மண்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி புரட்சி தலைவி அம்மா அவருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்கே நகர் தொகுதியிலே வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தலைவர், தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தினுடைய தலைவர், அறிவு சகோதரர் திரு RS ராஜேஷ் அவருடைய தலைமையிலே மிக சிறப்பாக எழுச்சியாக அம்மாவுடைய பிறந்தநாள் விழா இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது வழி நெடுகளிலும் கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், நம்முடைய மகளிரை சேர்ந்த சகோதரிகள், இளைஞர் வட்டாரங்கள் எழுச்சியோடு வரவேற்பு நல்கினார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வருகின்ற வழியிலே ராயபுரம் மனோ அவர்களும் பிரமாண்டமான வரவேற்பு கொடுத்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான அம்மாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற அண்ணன் பாலகங்கா அவர்களே, அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலர் அறிவிச்சவர் ஆதி ராஜாராம் அவர்களே, முன்னாள் MP மாவட்ட செயலர் அறிவிச்சவர் திரு DG வெங்கடேஷ் பாபு அவர்களே, முன்னாள் MLA மாவட்ட செயலர் அறிவிச்சவர் MP அசோக் அவர்களே, முன்னாள் MLA மாவட்ட செயலர் அறிவிச்சவர் திரு விருகை ரவி அவர்களே, முன்னாள் MP கழக மாணவ செயலாளர் திரு SR விஜயகுமார் அவர்களே, கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சகோதரர் திரு கமலக்கண்ணன் அவர்களே, மரியாதைக்கு திரு சங்கரதாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய ராயபுரம் மனோ அவர்களே, மற்றும் ITவினுடைய மண்டல செயலாளர் அறிவிச்சவர் திரு கோவை சத்தியன் அவர்களே, அபிஷேக் மண்டல இணைச் செயலாளர் திரு அபிஷேக் ஜேக்கப் அவர்களே, திருமதி பத்மாவதி அவர்களே, திரு வினோத்குமார் அவர்களே, திருமதி ஜனசி அவர்களே, திரு மணிகண்டன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை சீரும் சிறப்போடும் நடத்துவதற்கு உறுதுணையாக விளங்கிய இந்த பகுதியைச் சேர்ந்த முன்னிலை வைக்கின்ற RK நகர் தொகுதி பகுதி கழக MN சீனிவாச பாலாஜி அவர்களே, பகுதி கழக செயலாளர் R நித்யானந்தம் அவர்களே, பகுதி கழக R ஜெயலலிதன் அவர்களே, பகுதி M இளங்கோவன் அவர்களே, என்னும் பாஸ்கரன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் M கணேசன் அவர்களே, மா ஜெயபிரகாஷ் அவர்களே, G கிருஷ்ணவேணி அவர்களே, S லட்சுமி அவர்களே, திரு செந்தில்குமார் அவர்களே, அண்ணாமலை அவர்களே, செல்வரணி அவர்களே, பாலமுருகன் அவர்களே, மற்றும் RK நகர் வட்டக்கழக செயலாளர்களே, மற்றும் பெரம்பூர் வட்டக்கழக செயலாளர்களே, மாநில நிர்வாகிகள் R மதுரை வீரன் அவர்களே, MA சேவியர் அவர்களே, R சசிரேகா அவர்களே, லட்சுமி நாராயணன் அவர்களே, T வினோத் அவர்களே, MM கோபி அவர்களே, மாவட்டத்தினுடைய அணியினுடைய செயலாளர்களே, RK நகர் பகுதி கழக நிர்வாகிகளே, பெரம்பூர் பகுதி கழக நிர்வாகிகளே, மற்றும் நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைப்பாளர்கின்ற செந்தில்குமார் அவர்களே, கனரத்ன அவர்களே, குமார் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, சுயம் அவர்களே, தேனிராஜர்களே, கட்சிமணி பாபு, நெல்குமார், ரவிச்சந்திரன், சுந்தரமூர்த்தி அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றுகின்ற இங்கே வரி புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, மேடையிலே வீட்டுகின்ற முன்னோடி நிர்வாகிகளே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளை, பெரியவர்களை, தாய்மார்களை, மலையை சேர்ந்த சகோதரிகளை, இளைஞர் வட்டாரங்களை, பத்திரிகையாளர்களை, ஊடகங்களை, இறுதியாக நன்றியுரையாற்றுகின்ற
SR அன்பு, M சீனிவாசன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, லைன் சண்முகன் விநாயகன் அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய 75வது பிறந்த நாள் சிறப்பாக தமிழகம் மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த மாநிலத்திலே அமைப்பு இருக்கின்றதோ அங்கெல்லாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் தோற்றி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி கேட்டவர் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு அம்மாவுக்கு எவ்வளவு சோதனை, அத்தனை சோதனையும் தாங்கி கழகத்தை காத்து நின்றார்கள். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்தார். மறைந்த பிறகு அண்ணா திமுக இரண்டாக உடைந்தது. அந்த உடைந்த இயக்கத்தை ஒன்றாக இணைத்த பெருமை நம்மை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவை சாரும். பல பேர் கனவு கண்டார்கள் இதோடு அண்ணா திமுக முடியுது என்று. ஆனால் பீனிஸ் பறவை போல மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெற்று சுமார் 15 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியை நிலைநாட்டிய பெருமை புரட்சி தலைவி அம்மாவை சாரும். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 1989 சட்டமன்ற தேர்தல், அப்பொழுது அம்மா அவர்கள் முதலாக சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார்கள். அதில் நானும் ஒருவன் சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு 89 எடப்பாடியில வெற்றி பெற்றேன். அதுக்கு பிறகு சட்டமன்றத்திலே புரட்சி தலைவி அம்மாவர்கள் பேசிய முற்பட்ட பொழுது சட்டம் ஈற்ற மாமன்றத்திலேயே திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். அவருடைய கண் எதிரிலேயே புரட்சி தலைவி அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தவர்கள், சேலை பிடித்து இழுத்தவர்கள் அந்த காட்சி கண்முன் நின்று கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட துன்பத்தையும் அதோடு பல்வேறு வழக்குகளை சந்தித்து சோதனையும் வென்றெடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலும் சிறப்பான ஆட்சி கொடுத்தார். பொற்கால ஆட்சியை தமிழகத்திலே படைத்தார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வந்த தலைவர்கள். அண்ணா திமுகவுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் யாருங்க? யாரு? கருணாநிதி குடும்பம். அண்ணா திமுக தான் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. இந்த கட்சியில் தான் சாதாரண தொண்டன் கூட இங்கே நிற்கின்ற தொண்டன் இங்கே வந்து அமர முடியும். திமுகவில் நடக்காது. திரு கருணாநிதி இருப்பார், அப்புறம் ஸ்டாலின் வந்தார், அப்புறம் உதயநிதி முளைத்துக் கொண்டார். இதுதான் வரலாறு. ஆக இனி இந்த குடும்ப வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ராஜ பரம்பரையா? அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வர்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வர்றாங்க. ஆக இதுக்கெல்லாம் மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் கூட அண்ணா திமுகவிலே கடுமையாக உழைத்தார், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் என்னை போல் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். உங்களை போல் இங்கே நின்றுதான் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக என்னுடைய கிராமத்தில் என்னுடைய பணியை துவக்கினேன். அதுதான் என்னுடைய கட்சி ஆரம்ப கட்ட நிலை. ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதே போல எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகுதான் முதலமைச்சர். அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களோடு இணைந்து வாழ்ந்தவன், இன்றைக்கு அடிமட்ட தொண்டனோடு இணைந்து பணியாற்றியவன். அங்கே இருக்கின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பது அனுபவ ரீதியாக என்னை அறிந்தவன், நான் அறிந்தவன். இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது.
நிழலின் அருமை வெயில் இருந்தால் தான் தெரியும். அவர் கஷ்டப்படாம வந்தாரு. அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, அவர் அப்பா கட்சி தலைவராக இருந்தாரு, அதனால அவர் எம்எல்ஏ ஆனாரு, அப்புறம் அமைச்சர் ஆனாரு, துணை முதலமைச்சர் ஆனாரு, மேயர் ஆனாரு, இப்ப முதலமைச்சராக இருக்காரு. ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? அதிமுக ஆக முடியும். ஒரு கட்சிக்கு உங்களை போல் இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஆதரவோடு இன்றைக்கு இடைக்கால பொதுச் செயலாளராக நீங்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றீர்கள். திமுக நடக்குமா? நடக்குங்களா? திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் வந்தார். இப்ப ஸ்டாலின் என்ன செய்கிறார்? உதயநிதியை வளர்த்துகிறார். ஆங்காங்கே கூட்டத்துக்கு அனுப்பி இன்றைக்கு அவரை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு முழுவதும். ஏன் திமுக ஆளே இல்லையா? எவ்வளவு மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் எல்லா பதவிக்கு வரணுமா? எல்லா அதிகாரத்துக்கு வரணுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மாரிசு தான் அங்க இருப்பாங்க. திரு ஸ்டாலின் அந்த கம்பெனிக்கு சேர்மனா இருக்காரு, உதயநிதி டைரக்டரா இருக்காரு, சபரீஸ்வரர் ஒரு டைரக்டரா இருக்கார், பிறகு திருமதி கனிமொழி அம்மா ஒரு டைரக்டரா இருக்கார். ஆக அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி. இது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஒரு அமைப்புள்ள ஒரு கட்சி. இன்றைக்கு 2 பேர் தலைவர்கள் மறைவுக்கு பிறகும் எவ்வளவோ முயற்சி செய்தாங்க அண்ணா திமுகவை உடைக்க, முடக்க, வீழ்ச்சி அடைய. எத்தனையோ முறை இன்றைக்கு அவதாரம் எடுத்தாங்க. அத்தனை அவதாரமும் உங்களை போல் இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர் மூலமாக வீழ்த்தி காட்டினோம். அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. ஸ்டாலின் நினைக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆ போயிட்டு, 3ஆ போயிட்டு, 4ஆ போயிட்டு. திரு ஸ்டாலின் அவர்களே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக 1ஆக வந்துவிட்டது அண்ணா திமுக. பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களும் இனியாவது அண்ணா திமுக வளர்ச்சிக்காக நீங்கள் குரல் கொடுங்க. உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் நல்ல செய்தியை போடுங்க. இன்றைக்கு தொலைக்காட்சி திறந்தாவே அண்ணா திமுக பத்தி தான் பிரச்சனை, அண்ணா திமுக பத்தி தான் விவாதம் நடக்குது. பரவாயில்ல, 6 மாசம் எங்களை வச்சு ஓட்டிட்டீங்க, எங்களை வச்சு 6 மாசம் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் நடத்திட்டீங்க. வாழ்த்துக்கள். இனியாவது உண்மை செய்தி போடுங்க, நாட்டில் நிலவுகின்ற உண்மை செய்தி போடுங்க. பத்திரிகை ஊடகமும் இன்றைக்கு மிக மிக முக்கியம். ஏண்டா இன்னைக்கு பத்திரிகை ஊடகம் தான் இன்றைக்கு நாட்டு மக்களை இன்றைக்கு காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஆயுதமாக இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 22 மாத காலம் ஆயிடுது. இந்த 22 மாத கால ஆட்சியில, இந்த விடியா திமுக ஆட்சியில, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள்? ஒன்னும் கிடைச்சதுங்களா? துன்பமும் வேதனை தான் மிச்சம். இந்த ஆட்சியில துன்பமும் வேதனை தான் ஆட்சியில் மிச்சம். வேற எந்த பலனும் இந்த மக்கள் பார்க்கல. எப்பொழுது பார்த்தாலும் போட்டோ ஷூட், அப்படி அழகா பத்திரிகையில் வரும், போட்டோ வரும், அப்புறம் டிவியில் வரும். இதுதான் தினந்தோறும் நடக்கின்ற செய்தி. மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்க முடியல, எந்த திட்டத்தையும் இவர்களால் கொடுக்க முடியவில்லை. அதோடு அவ்வப்போது நல்ல வாக்கிங் போறார், நல்ல நடைபயணம், நல்ல உடல் நல்லா இருக்கட்டும், போகட்டும், வேண்டாங்கல்ல. பழு தூக்குறார். அது எதுக்கு டிவியில காட்டுறீங்க, பத்திரிகையில போடுறீங்க? உங்கள் உடல் ஆரோக்கியமா இருப்பதாக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார், எந்த கவலையும் வேண்டாம். அப்புறம் சைக்கிள்ல போறார். இதுதான் நாம் கண்ட காட்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் என்ன பயனை கண்டாங்க? 22 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன கண்டாங்க? ஒன்னும் பார்க்கல. ஆனா எல்லா துறைகளிலுமே கமிஷன், கனெக்ஷன், கரப்ஷன், இது எல்லா துறையிலும் கொடிகட்டி பறக்குது, கொடிகட்டி பறக்குது. ஆனா இன்றைய முதலமைச்சர் என்ன பேசுறாரு? அண்ணா திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுகிறார்.
அதை சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்குதா என்று தெரியவில்லை. ஏனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி இந்தியாவில் திமுக தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி இல்ல. அந்த பெருமை திமுகவை சார். அதோட இன்றைய தினம் ஸ்டாலின் பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் 4,80,000 கோடி கடனில் விட்டு விட்டார் என்று சொன்னார். அந்த குறிப்பிலே இருக்கின்றது. அவர் வெளியிட்ட 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் கட்சி சார்பா ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதுல 520 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த 520 அறிவிப்புகளில் இதுவரை முக்கியமான அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்றல. எல்லாம் பொய் செய்தி. எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. மக்களை ஏமாற்றிதான் மிச்சம். கவர்ச்சிகரமா பேசுறது, கவர்ச்சிகரமா திட்டத்தை அறிவிப்பது, அதன் மூலமாக மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்த நாட்களில் அமர்ந்த பிறகு வாக்களித்த மக்களை மறந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதோட இந்த 22 மாத கால ஆட்சியிலே இவர்கள் செய்த சாதனை என்ன? அவர் அப்பாவுக்கு நினைவு மன்றம் கட்டிட்டார். அங்க மதுரையில திரு கருணாநிதி அவர்கள் நினைவாக அங்க ஒரு நூலகம் கட்டுறார். அப்புறம் திரு கருணாநிதி அவருடைய நினைவாக ஒரு எழுதாத பேனாவை கடல்ல வைக்கிறாங்க. எழுதாத பேனாவை அது 81 கோடியில் வைக்கிறார். இன்னைக்கு அத்தனை மீனவர்களும் அதை ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. அந்த கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும். அவர் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறாங்க. சமூக ஆர்வலர் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பல்வேறு மாவட்டத்திலிருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பி கொண்டிருக்கின்றது. சென்னையிலே எதிர்ப்பு குரல் கிளம்பி கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இது கருணாநிதிக்கு பேனா வைப்பதை நாங்கள் வேண்டாம் சொல்லவில்லை. ஏன் எழுதாத பேனாவை எங்க வைத்தால் என்ன? கடல் வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? அந்த நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில ஒரு பேனா நினைவு சின்னத்தை வைங்க, அறிவாலயத்தில் வைங்க. மற்றது 81 கோடியில 2 கோடிக்கு பேனா சின்ன நினைவு சின்னத்தை எழுதுகின்ற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க. எழுதுகின்ற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க. உங்களுக்கும் புகழ் கிடைக்கும், மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கும் புகழ் கிடைக்கும். ஆக எந்தெந்த திட்டத்தை நிறைவேற்றணுமோ அதெல்லாம் கவனம் செலுத்துறது இல்ல. அரசாங்க பணத்தை எடுத்து தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய 22 மாத ஆட்சியினுடைய சாதனை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அற்புதமான திட்டம் கொண்டாந்தோம். தாலிக்கு தன்னம் திட்டம் கொண்டாந்தோம். சுமார் 12 லட்சம் பேர் கொடுத்தோம். சுமார் 12 ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார தடையின் காரணமாக பொருளாதார நிலையை உணர்ந்து அம்மா அவர்கள் அந்த திருமண வயதை பெண் எட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பதற்காக 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், தாலிக்கு ஒரு பவுன் 43,000 ரூபாய் இன்றைக்கு பவுன். அதை கொடுத்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. 12 லட்சம் குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்குது. அம்மாவை புகழ்ந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு என்ன? அதையும் நிறுத்திட்டார். இதுதான் திராவிட மாடல் சாதனை. அடுத்தது அம்மா இருசக்கர வாகனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க நகர பகுதியில தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு போகணும். குறிப்பிட்ட நேரம் பணி முடிஞ்சோம்னா குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டுக்கு வரணும். அம்மா உணர்ந்தாங்க, ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சரியான நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அதற்காக அற்புதமான திட்டத்தை தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து உருவாக்கி அற்புதமான திட்டம் அம்மா இருசக்கர வாகனம். அந்த அம்மா இருசக்கர வாகனத்தை பாரத பிரதமர் அவர்களே நான் சென்னைக்கு வரவழைத்து கலைவாணர் அரங்கிலே மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அவர் திருக்கரங்களால் இன்றைக்கு இந்த அம்மா இருசக்கர வாகன துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2,98,000 பேர்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கும் 25,000 ரூபாய் மானியம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்து திட்டம் இல்ல. இது அற்புதமான திட்டம், பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டம். எண்ணி பாருங்க. அதோட இன்னைக்கு விலையில்லா மடிக்கணினி. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு சிறந்த அறிவுத்திறனை கொடுப்பதற்காக
விஞ்ஞான கல்வியை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கொடுப்பதற்காக அம்மா சிந்தனையிலே உதித்த அற்புதமான திட்டம். விலையெல்லாம் மடிக்கணினி லேப்டாப். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். 52,31,000 பேர் கொடுத்தது. 52,31,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து அறிவுபூர்வமான கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதனை புரட்சி தலைவி அம்மா. அதே போல வயிறார மலிவு விலையிலே நகர பகுதியிலே கொண்டு வந்து அம்மா உணவகத்தை கொடுத்தார். இதனை புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு ஏழை எளியோர், வசதியற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், இப்படி இருக்கின்ற ஏழை மக்களுக்காக அம்மா உணவகத்தை திறந்தார். அதனால் இன்றைக்கு ஏழை மக்கள் வயிறார மலிவு விலையிலே உணவு கிடைத்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்கள் இங்கே வந்து பார்த்து இந்த திட்டத்தை துவங்குவதற்கு முன்னோடியாக விளங்கிய திட்டம் அம்மா உணவக திட்டம். அதிமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமாவது துவக்கி இருக்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. அதே போல இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசு பள்ளியில படிக்கிறார்கள். அந்த அரசு பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு நீட் தேர்வில் மற்ற மாணவர்களோடு போட்டி போட்டு அதிக மதிப்பெண் பெற முடியல. அதனால அவருடைய கனவு இன்றைக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அந்த கனவு பலிக்கல. நானும் ஒரு அரசாங்க பள்ளியிலே படித்தவன். என் மனதிலே தோன்றியது. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என்னுடைய மனதிலே தோன்றியது, அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தொழிலாளியுடைய மகள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக. அதற்காக 7.5% உள்ளொதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி இன்றைக்கு சுமார் 564 பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மருத்துவ கல்வி படிப்பதற்கு, மருத்துவ கல்வி பயில்வதற்கு ஏழை குடும்பத்திலே இருந்து 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தாலும் ஆனா மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதை உணர்ந்து அம்மாவுடைய அரசு அந்த 7.5% இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. இத்தனை ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம். அந்த அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் ஏற்றம் பெற வேண்டும், அதற்காக கொண்டு வந்த திட்டம். அதோட முதியோர் உதவித்தொகை. நான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசுல எல்லா பகுதிக்கும் சென்றேன். அப்பொழுது முதியோர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க, எங்களால் உழைக்க முடியவில்லை, எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் என்று சொன்னார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற பேரவை 110 விதியின் கீழ சிறப்பு திட்டமாக 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து சுமார் 90% பேருக்கு கொடுத்தோம். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு 7 லட்சம் பேருக்கு முதியோர் உதவி நிறுத்தப்பட்டு விட்டார். அவர்கள் என்ன பாவம் செய்தார்? ஏழைகள், உழைக்கும் திறனற்றவர்கள், வயது முதியவர்கள், அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. அப்படிப்பட்ட முதியோருடைய உதவித்தொகை அரசு நிறுத்திய அரசாங்கம் தான் திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசாங்கம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்கின்ற பொழுது நிறுத்தப்பட்ட முதியோர்கள் அனைவருக்கும் அம்மாவுடைய அரசு முதியோர் தொகை வழங்கப்படும். மகப்பேறு நிதியுதவி திட்டம் 6000 12,000, 12,000 18,000 இதுவும் முறையா வழங்க மாட்டேங்கிறாங்க. அம்மா தாய் சேய் நல ஊட்டச்சத்து பெட்டகம் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தான் வழங்கப்பட்டது. அதோட இன்றைக்கு இந்திய நாடே வியக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலே மிகப்பெரிய வரலாற்று சாதனையா படித்தோம். ஒரே நேரத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் 22 மாத கால ஆட்சி நிறைவு பெற்று விட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா? முடியாது. திறமையற்ற அரசாங்கம். ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். ஆக ஒரு திறமையுள்ள அரசாங்கம் என்பதை நிரூபித்து காட்டிய கட்சி அதிமுக கட்சி. அதிமுக அரசாங்கம் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். பிரம்மாண்டமான மருத்துவமனை. இன்னைக்கு அப்போலோ மருத்துவமனை கூட தோத்துறோம். அந்த அளவுக்கு
சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ கருவி அடங்கிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இன்னைக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். அம்மா இருக்கும் போது 17 அரசு மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம், 4 பொறியியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம், 7 சட்டக்கல்லூரியை கொடுத்திருக்கிறோம், 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. இப்படி கல்லூரிகளை அதிகமாக திறந்தது ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்னைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க குறைந்த கட்டணத்துல. ஏன்னா இப்படிப்பட்ட கல்லூரியை அரசின் சார்பாக திறக்காவிட்டால் இந்த ஏழை எளிய மாணவர்கள்லாம் அதிக கட்டணம் செலுத்தி இந்த தொழிற்கல்வி படிக்க முடியாது. இதையெல்லாம் அறிந்து அம்மா அவர்கள் துவக்கினாங்க, அதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தணும். அதனால 2011 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. இன்னைக்கு கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, இன்றைக்கு கல்வியில அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ததின் விளைவு இன்னைக்கு அதிமுக ஆட்சியில 2030 இந்திய அளவில் அடைய வேண்டிய இலக்கை 2019-20 100க்கு 54 பேர் உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கை உயர்த்தி காட்டி இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னா ஸ்டாலின் ஓர பக்கம் பேசுறார். அதிமுக ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்தாச்சுன்னு திரு ஸ்டாலின் அவர்களே இவ்வளவு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்தினோம், இன்னும் நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இப்ப முடிவு பெற்ற பணியை ரிப்பன் கட்டு பண்ணி திறந்துட்டு இருக்க. எல்லா பாலத்தையும் நாம கொண்டாந்து பாலம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பாலம் இவர் போய் ரிப்பன் கட்டி திறப்புலா பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இன்னைக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்க. இதுதான் அவருடைய பணி. புதுதா எந்த திட்டத்தையும் கொண்டு வந்ததாக எந்த பத்திரிகையாவது பார்த்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள், நிறைவேற்ற பணிகள், முடிக்கப்பட்ட பணி தான் திறந்துகிட்டு இருக்கார். இதுதான் விடியா திமுக அரசுடைய சாதனை. அதோட இன்றைக்கு குற்றங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சென்னை மாநகரம் போலும் சிசிடிவி கேமராவை பொருத்துறது அதிமுக ஆட்சி. சுமார் 3 லட்சம் சிசிடிவி கேமரா பொருத்தணும். எங்கேயுமே குற்றங்கள் நடைபெறக்கூடாது, குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும். சென்னை மாநகரம் குற்றமில்லாத ஒரு மாநகரமாக உருவாக்குவதற்காக அம்மாவுடைய அரசுல இது அற்புதமான திட்டத்தை துவக்கி வைத்து அங்காங்கே வீதிகளிலே சிசிடிவி கேமராவை பொருத்தி எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் கண்டுபிடித்து அவர் மீது வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு குற்றங்களை குறைப்பதற்காக நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி பார்த்தா ஒண்ணு நடக்கலைங்கிறீங்க, உங்களுடைய ஆட்சியில தான் மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கவில்லை. அதோட தொழில் முதலீட்டார் மாநாட்டம் நடத்தணும். ஏன்னா இது சென்னை மாநகரம், படித்த இளைஞர்கள் அதிகமாக வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் படித்த இளைஞர்கள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையிலே நடத்தினாங்க. அதுல 2,64,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தாங்க. தொழிற்சாலை புதிய தொழிற்சாலை வந்தது. அதற்கு பிறகு அவர் வழியிலே 2019 ஜனவரியிலே அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்தபோது தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டோம். இதனால மறைமுகம் 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதே போல கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டது, ஒரு கடுமையான நோய். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வெளியிலே நடமாட முடியல. ஏன்னா எளிதா ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவருக்கு காற்றின் வழியாக இந்த வைரஸ் பரவி அங்கே அவர்களுக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டு வருகிறது. இதனால் விலை மதிக்க முடியாத உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகவே அப்படி அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட காலம் ஒரு கடுமையான சோதனை. அந்த நோய் எப்படி மக்களுக்கு வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல, அதை எப்படி குணப்படுத்துறதுன்னு கண்டுபிடிக்க முடியல, அவருடைய நோயுடைய அறிகுறியும் தெரியல. அந்த காலகட்டத்தில் கூட அம்மாவுடைய அரசு, நம்முடைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், நம்முடைய மருத்துவர்கள் அவருடைய உதவியோடு
அற்புதமான இந்த கொரோனா வைரஸ் தொற்றை அந்த நோயிலிருந்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு அந்த 11 மாத காலம் ஒரு கடுமையான நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் பார்த்தாவே அவர் விலகி சென்றார்கள். அதுவும் இறந்தவர் உடனே பார்த்தாலே அந்த இறந்து துக்க நிகழ்ச்சி கூட யாரும் போகல. அப்படிப்பட்ட நிலையில கூட மக்களை காப்பாற்றி விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் சென்னை மாநகர மக்கள் இன்றைக்கு உணவு கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காதனால பொருளாதாரம் இல்லை. அந்த நிலையில இருக்கின்ற அந்த அடித்தட்டு மக்களுக்கு ரேஷன் கடையில விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம். 11 மாத காலம் நாங்க வழங்கினோம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஏழை மக்களுக்காக அத்தியாவசிய பொருளை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட அந்த ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்படிப்பட்டவர்களுக்கு 3 வேளையும் அம்மா உணவகத்திலே நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களுடைய ஆட்சியில ஒண்ணும் நடக்கல, எவ்வளவு நடந்தது அதிமுக ஆட்சியில். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் இருந்து கூட கண்ண மூடி கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அதேபோல இன்றைக்கு கூட பல்வேறு பிரச்சனைகள் எழுதி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற வெளிமாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்தவர்களை வாழ வைக்கின்ற மண் தமிழ்நாடு. அது இன்று இல்ல, நாளை இல்லை, இன்றைக்குமே இருந்து கொண்டிருக்கும். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய புதிய தொழில் வருகின்றன. ஏன்னா தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துகின்ற பொழுது அரசாங்கத்தை நம்பி பல 100 கோடி ரூபாய், பல்லாயிரக்கணக்கான கோடி முதலீடு செஞ்சு தொழிற்சாலை உருவாக்குறாங்க. அப்படி தொழிற்சாலை உருவாக்கின்ற பொழுது அதற்கு தேவையான தொழிலாளர்கள் தேவை பணி செய்ய. அப்படி பணி செய்கின்ற தொழிலாளர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு இருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுக்கு முன்னுரிமை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில் இன்றைக்கு புதிய புதிய தொழில்கள் தமிழகத்திலே துவங்கி இருக்கின்ற காரணத்திலே ஆட்கள் பற்றாக்குறை. அதனால் வெளி மாநிலத்திலிருந்து வந்து பணிபுரிகிறார்கள், அவளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொழில் சிறக்கும், தமிழகத்திலே பொருளாதார மேம்பாடு அடையும், தமிழகம் உயர்ந்த நிலைக்கு உருவாகும். இந்தியாவிலேயே சிறு தொழிலே முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. சிறு தொழில முதல் இடத்தில் தமிழ்நாடு. இன்னும் புதிய புதிய தொழில்களை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம். புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி புதிய புதிய தொழிற்சாலை வருவதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகத்திலே உகந்த மாநிலம், தொழில் துவங்க உகந்த மாநிலம் என்று தொழிலதிபர்கள் எண்ணி நம்முடைய மண்ணிலே வந்து தொழில் செய்கின்றார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக அத்தனை பேர் இருக்க வேண்டும். ஆகவே வெளிமாநில தொழிலாளர்கள் தவறான பிரச்சாரத்தை யாரும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கட்டுமான தொழில் அதிகமான இன்றைக்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற தொழிலாளரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இன்றைக்கு வெளி மாநிலத்தில் இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற தொழிற்சாலையை சேர்ந்த தொழில் அதிபர்கள், தொழில் செய்கின்றவர்கள் அவளை அழைத்து வந்து இங்கே தொழில் செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கின்றது. நாம் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். தவறான செய்தி எவர் பரப்பினாலும் அரசாங்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நீங்க நாங்க சொன்னா தவறுன்னு சொல்லுவார் ஸ்டாலின். எப்ப பார்த்தாலே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான பொய்யான பிரச்சாரத்தை எங்கள் மீது சுமத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்றாங்க. சில காட்சிகளை பாருங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் யாரும், என்னுடைய மகனோ அல்லது என் மருமகனோ, குடும்பத்தை சேர்ந்தவர் யாரும் அரசியலுக்கு வர முடியாது என்று உறுதிமொழி கொடுத்தார். இப்ப தொலைக்காட்சியில் நீங்க அந்த எல்இடியில பாருங்க, அவர் சொன்ன வாக்குறுதி. நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவிப்பேன். உதய் வந்து பாலிடிக்ஸ்ல ஐ திங்க் இது வந்து you would have answered million zillion times ன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியம் கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்கதான் வரணும். அதைத்தாப்பா நாங்க சொல்றோம், கட்சிக்காக உழைச்சவர்கள் வரட்டும் தான் சொல்றோம். இது நாம சொல்லல, திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்ன கருத்து
ஆழமான கருத்து. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். குடும்ப வாரிசு அரசியல் வேண்டாம். நீங்கள் சொன்ன அந்த கருத்தை அமுல்படுத்துங்கள். ஆக ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இதுதான் திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சி. இன்னொன்னு, நீட் தேர்வு ரத்து பற்றி சொல்லுவார். யாரு? திரு ஸ்டாலினும் பேசினாரு தேர்தல் நேரத்தில், திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதையும் கேளுங்க. இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேன். தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டை நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. நீட்டை ஒழிப்போம். நம் மாணவருடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம். நன்றி. ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும். நம்ம தலைவருக்கு தெரியும். இதுவரைக்கும் நீட் தேர்வு ரத்து பண்ணிருக்காங்களா? நாங்க ஆட்சிக்கு வருவதற்கெல்லாம் எப்படி எல்லாம் பொய் பேசுறான் என்பது இவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாம தெரிஞ்சுக்கணும். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் போகணும். அதனால இன்னைக்கு இந்த ஆர்கே நகர் தொகுதியில ஒரு துப்புரவு பணியாளரை எப்படி வேலை செஞ்சு வைக்கிறான்னு பாருங்க. இங்க இருக்கிற எம்எல்ஏ முன்னிலையில் அந்த காட்சியும் பாருங்க. நம்ம எல்லாரும் பேச மாட்டாங்க. கரெக்டா பாத்துக்கலாம் சொல்லலாம் முடியாது. தம்பி தம்பி தெரியும். தம்பி கையை விட்டுவேன். அடுத்தது, அதாவது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு துப்புரவு பணியாளர்ல எந்தவித ஒரு பாதுகாப்பு உபகரணம் இல்லாம அங்க இருக்கிற ட்ரைனேஜில் இருக்கிற அந்த அசுத்த பொருளை அள்ளி போடுறாங்க. இவரெல்லாம் மக்களை காப்பாற்றுவார். காப்பாற்றுவாங்களா? அவரும் மனிதர் தானே. ஏழை, அது ஒரே காரணம் தான். அவர் துப்புரவு பணியாளர், அது ஒரு காரணம் தான். அதற்காக எப்படியெல்லாம் இவர்கள் அந்த மக்களை சித்திரவதை செய்யலாம் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த தினம் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்கள், நாடாளுமன்ற குழு தலைவர், அவர் ஒரு பேசுகிறார் மேடையில், ஒரு காட்சி, அதை பாருங்க. யாராவது ஒருத்தர் ஐயா மேல கையை விட்டு வந்தாங்கன்னா அவன் கையை விட்டுவேன். கையை விட்டுறது நீங்களுடைய நியாயம். நீங்க நியாயம் இல்லை நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் சொல்லுங்க, கோர்ட்ல போய் சொல்லுங்க, அதை வெட்டிடும். அடுத்தது இன்னொரு அமைச்சர் கல்லெடுத்து அடிக்கிறார். அந்த காட்சியும் பாருங்க. When his party member delayed in bringing a chair to sit, and then he shouted at him before throwing. கல்லெடுத்து அடிக்கிறார். இன்னொரு அமைச்சர் மக்கள் அடிக்கிறார். It's shocking that 2 weeks later he is repeating that same offence. Absolutely. The incident that was reported was on the 6th of January when the same Minister K.N. Nehru had slapped a party worker and later clarified that he did not slap and that இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் பார் ஒரு தொழிற்சாலைக்கு வந்து தொழிலதிபர் மிரட்டுறார். சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருக்கணும் பாருங்க. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு அவருடைய முன்னாள் அமைச்சர்கள், இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு அராஜகத்தில் ஈடுபட்டு என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுவதற்காக இந்த காட்சி காட்டும். அதோட இன்னைக்கு மின்கட்டண உயர்வு. இன்னைக்கு மின்கட்டண உயர்வும் போது மின்சாரத்தை தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும். மின்கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது திமுக ஆட்சியில. அதே மாதிரி வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி வேற போட்டாங்க மேல. அதோட இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்களை உயர்வு. அந்த காட்சியும் பாருங்க, பொதுமக்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி.
வணக்கம்மா, நீங்க சொந்த வீட்டில் இருக்கீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க? சொந்த வீட்டில் தான் இருக்கேன் சார். சொத்து வரி உயர்வு எப்படி இருக்குங்க? சொத்து வரி அரை மடங்கு ஏற்றிட்டாங்க சார், முதல்ல இருந்ததை விட. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இந்த கரண்ட் பில்லும் அதே மாதிரி தான். 1200 ரூபாய் கட்டின இடத்துல இப்போ 1800 ரூபாய் கட்டுறோம். குடிநீர் வரி கட்டுறீங்க? குடிநீர் வரியும் ஏற்றிட்டாங்க, ஆனா கரெக்டா தண்ணி சரியா வர்றது கிடையாது. விலைவாசி பத்தி உங்களோட கருத்து? விலைவாசி தான் சார் ரொம்ப மோசமா இருக்குது. மக்களால எங்களால அதை வாங்கி இது பண்ணவே முடியல. போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லா பொருளுமே அரை மடங்கு விலை ஏறிடுச்சு. அந்த சொத்து வரி உயர்வு சொத்து வரி உயர்வு அதிகமாயிடுச்சு, அதனால வாடகை அதிகமாக்கிட்டாங்க. அதனால கஷ்டமா இருக்கு. வாடகை வீட்டில் இருக்காங்க, நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம். 1000 ரூபாய் இந்த கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு சார். இப்போ 1000 ரூபாய் கட்டுற இடத்துல 2500 ரூபாய் 2300 ரூபாய் வருது. சரியா முன்னாடி எவ்வளவு செலவாயிட்டு இருந்தது? அது முன்ன கம்மியா இருந்தது. நம்ம எங்களுக்கு வர சொல்லலாம். வீட்டுல ஒரு வீட்டு செலவுன்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் சார். ஆனா இப்போ 15-20 ஆகும். 3500 ரூபாய் வாடகை கொடுக்குறோம். ஏங்க எத்தனை கடை எனக்கு வரியெல்லாம் ஏறி போச்சு, அதெல்லாம் நான் ஏற்றிதான் ஆகுவேன் அப்படின்னு அவசரமா சொல்றாங்க. கரண்ட் பில் எப்படி இருக்குது? கரண்ட் பில் ஃபர்ஸ்ட் நாங்கள் 90 காசு கொடுத்துருந்தோம். இப்போ 110 தரோம். உண்மையை சொல்லணும், இப்போ 1000, 800 அப்படி வருது. விலைவாசி விலைவாசி தக்காளி 20 ரூபாய் தக்காளி இன்னைக்கு 50 ரூபாய்க்கு கிலோ. குடும்பமா பண்ண முடியே கஷ்டமா. ஒரு பால் 18 ரூபாய்க்கு நீ 40 ரூபாய்க்கு 45 ரூபாய் 45 என்ன அநியாயம். இந்த மாதிரியான எங்கேயுமே நடக்கல, எப்பவுமே நடக்கல. ஒரு மாசத்துக்கு 10,000 5,000 பண்ணிருந்தோம். இப்ப 25,000 இல்லைன்னா குடும்பம் பண்ண முடியாது. இப்படி மக்களுடைய குரல் இப்படித்தான் இருக்குது, நாட்டு மக்களுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்குது. ஆனா ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சரா. எதுல இப்படி மக்கள் இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் தீர்க்க முடியல. ஆனா இவர் அவ்வப்போது பேசுவதெல்லாம் நாட்டிலேயே நான் தான் சிறந்த முதலமைச்சர் இவரே புகழ்ந்துகிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டில் பார்க்கவே இல்லை. புதுமையான முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்னு, இப்பொழுது ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஈவி.கே. சிலம்பன் அவர்கள் இன்றைக்கு அதில் நின்று ஜெயிச்சிருக்காரு. அவர் பேசின காட்சி என்னன்னு பாருங்க. இப்போது இடைத்தேர்தல் என்பதே தமிழ்நாட்டில் சாக்கடையை போன்றது. சாக்கடை என்று தெரிந்து எப்படி நாங்கள் காலை வைப்போம்? இடைத்தேர்தலை பொறுத்தவரை நியாயமாக நடக்காது, பணநாயகம் தான் நடக்கும். இடைத்தேர்தலில் பணத்தை கொடுத்து மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வாக்குகளை வாங்கி போலித்தனமான வெற்றியை மாலையாக சூட்டிக் கொண்டவர்கள் தான் இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களும். ஆகவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கால விரயம், சக்தி விரயம். இதுதான் இப்ப நிலைமை. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். எப்படி ஜெயிச்சார்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். ஆக இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகமா பணநாயகம்னு பார்த்தா பணநாயகம் தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்குது. ஆக அவருடைய வாக்குமூலமே இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டியதுக்கு அதை போட்டு காட்டணும். அதே போல இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியில பொறுப்பேற்று 22 மாத காலம் ஆகுது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை. தொலைக்காட்சி திறந்தாவே இந்த செய்தி தான் வருது, பத்திரிகை திறந்தா இந்த செய்தி தான் வருது. கொலை நடக்காத நாளே கிடையாது. 13ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் 9 கொலை நடந்திருக்கு. ஒரே நாள்ல 9 கொலை. 13ஆம் தேதியிலிருந்து 4 நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் 25 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை நடக்காத நாளே கிடையாது. அது மட்டும் இல்ல, சென்னை மாநகரத்தில் நான் ஒரு அறிக்கை விட்டிருந்தேன். சென்னை மாநகரத்தில் இந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 15 கொலை 36 மணி நேரத்தில் நடந்ததுன்னு சொன்னேன். இல்ல ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அளவுக்கு கொலை நடக்கல, 12 கொலை நடந்ததுன்னு சொல்றேன். நீங்க சொல்றது தவறு. சென்னை மாநகர பகுதிக்குள்ள
12 கொலை நடந்தது. அப்படின்னா சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு விட்டது என்பதை மக்கள் உணர வேண்டும். எங்க பார்த்தாலும் சைன் பறிப்பு, ஏதாவது பெண்கள் நகை அணிஞ்சுக்கிட்டு வீதியில் போனீங்களா அப்படியே பைக்ல பிச்சுக்கிட்டு போயிடணும். ஆக சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மாவுடைய அரசு இருக்கும்போது இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநகரம் சென்னை. அப்படிப்பட்ட ஒரு பேரை நம்ம பெற்றோம். தேசிய அளவில் அந்த இதை நமக்கு செய்தி கிடைச்சது. இன்றைக்கு நிலைமை என்ன? சென்னை மாநகரத்தில் கொலை நகரமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்ற காட்சி தான் நாம் பார்க்கிறோம். அதோட திருமதி கனிமொழி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க. அவர் ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது, சாலி கிராமத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு பெண் காவலர் பாதுகாப்பாக போறாங்க. அந்த பெண் காவலர் பாதுகாப்பாக போய் நின்றுட்டு போல 2 திமுக போய் இடுப்பு தள்ளுறாங்க. யாரு? பெண் காவலருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா சாதாரண மக்களுக்கு, சாதாரண பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது? அது மட்டும் இல்ல, அந்த பெண் காவலர் கண்ணீர் மல்க காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. ஒரு பெண் காவலர் தவறாக புகார் கொடுப்பாங்க, உடனடியா அவரை கைது செஞ்சு சிறையில் அடிச்சிருந்தா உண்மையான இந்த அரசா பாராட்டிருக்கலாம். அதை செய்யல. உடனே அங்க இருக்கின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் உடனடியாக காவல்துறையிட்ட பேசி அந்த திமுக இளைஞர்களை விடுவிச்சாங்க. பிறகு அடுத்த நாள் தான் இது புயல் போல இன்னைக்கு எல்லா பக்கம் தீ போல பரவிச்சு. அப்புறம் பிறகுதான் அவர் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைக்கிறாங்க. இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலைமை. இன்றைக்கு காவலுக்கே இப்படிப்பட்ட நிலைமைன்னா இன்றைக்கு சாதாரண பெண்களை யார் பாதுகாப்பது என்பதை நீங்கள் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல தமிழ்நாடு முதல் நில கட்ட பஞ்சாயத்து இதுதான் நடக்குது, வேற எதுவுமே நடக்கல. நீங்க தான் தொலைக்காட்சியில் எல்இடியில பாத்தீங்களா இன்றைக்கு எந்த அளவு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அராஜகத்தில் ஈடுபட்டது என்று இன்றைக்கு அதனுடைய பார்த்த அந்த எல்இடியில ஆதாரத்தோடு உங்களுக்கு காமிச்சோம். இல்லைன்னா பொய் பேசுறான்னு சொல்லுவார் ஸ்டாலின். நாளைக்கு ஒரு அறிக்கை விடுவார், எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் வேண்டும் என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது தவறான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துவார் என்று சொல்லுவார். அதற்காகத்தான் ஆதாரத்தோடு எல்இடியில இந்த மக்கள் முன்னிலையில இந்த ஆட்சியுடைய அவலங்களை நாங்கள் காட்சியாக படுத்தினோம். அதோட எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்காத இடமே கிடையாது. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது திமுக ஆட்சி. இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் இந்த கஞ்சாவை அதிகமா பயன்படுத்துகிற சூழ்நிலை ஏற்பட்டு முடிச்சு தமிழ்நாடு ஒரு போதை உள்ள மாநிலமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. மிகுந்த வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த அரசாங்கம், விடியா திமுக அரசாங்கம் எதை செய்கிறோ இல்லையோ ஆக இளைஞர்கள் மாணவர்களை காப்பாற்றுகிறது. இன்னைக்கு பள்ளிக்கு அருகில, இன்றைக்கு கல்லூரிக்கு அருகில போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அடிக்கடி செய்து வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள் என்று இந்த அரசாங்க மக்கள் வழியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் சட்டமன்றத்திலே பேசினேன். நாங்க பிடிச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இன்றைக்கு நாள்தோறும் டன்னு கணக்கில் லாரியில இன்னைக்கு கஞ்சாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இன்னைக்கு தடுக்க தவறி விட்டது. இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன. இன்னைக்கு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. அதனால இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு இப்படிப்பட்ட தவறில் ஈடுபடுகின்ற இந்த கஞ்சா விற்பனையாளரை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த பகுதியில் இருந்து கஞ்சா வருகிறதோ அங்கே சோதனை சாவடி அமைக்கப்பட்டு இந்த கஞ்சா போதைப் பொருளை தடுக்க இந்த அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சினிமா துறை இன்னைக்கு அரசாங்கத்தை விட்டு வைக்கல, சினிமாவை விட்டு வைக்கல. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ஒரு நிறுவனம் யாருக்கு சொந்தம்னா திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு சொந்தம். இன்னைக்கு ஸ்டாலின் அதுல திரு உதயநிதி ஸ்டாலின் தான் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ல அங்க அவர் அதற்குடைய ஓனரா இருந்தார். இப்போ அவருடைய மனைவி பேர்ல மாற்றப்பட்டதாக தகவல். அந்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் இந்த பட தயாரிப்பு பண்ணவங்க அந்த நிறுவனத்துக்கு தான் விற்பனை செய்யணும், இல்லைன்னா தியேட்டர் கிடைக்காது. கிட்டத்தட்ட 150 படம் சிறிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் இன்னும் திரையிடப்படாம இருக்குது. இந்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ல வித்தா அவர்கிட்ட கொடுத்தா அவர் வெளியிடுவாங்க, இல்லைன்னா வெளியிடவே முடியாது. அப்படி திரையுலகையும் முடக்கியது திமுக. திமுக கட்சி சேர்ந்த குடும்பம், ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசாங்கத்தை விட்டு வைக்கல, கட்சியை விட்டு வைக்கல, இன்னைக்கு சினிமா துறையும் விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இன்னொன்று கொடுத்தாங்க,
பொங்கல் பரிசு யாரும் மறக்கவே முடியாது. திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பொங்கல் பரிசு எந்த காலத்திலையும் மக்கள் மறக்க மாட்டாங்க. இந்த பொங்கல் பரிசு கொண்டு வந்ததே அதிமுக ஆட்சியில். அம்மா அவர்கள் எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் தொகுப்பு என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து பச்சரிசி, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, ஒரு துண்டு கரும்பு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. பிறகு அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சராக வந்த பிறகு கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம், கடுமையா மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்தில் வருமானம் இல்லாமல் இருந்தாங்க. இதனால தை திருநாள் என்று இன்னைக்கு தமிழுடைய திருநாளே தை திருநாள், தை பொங்கல் தான் சிறந்த பண்டிகை. அந்த பண்டிகை எல்லா இல்லங்களையும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக முதற்கட்டமாக 1000 ரூபாய் கொடுத்தோம், முழு கரும்பு கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் கொடுத்தோம். பிறகு ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் இருக்கிற குடும்பத்துக்கு 2500 ரூபாய் நான் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு முழு கரும்பு கொடுத்தோம், சர்க்கரை, அரிசி, திராட்சை, முந்திரி, ஏலக்காய் எல்லாம் கொடுத்தோம். அப்போ ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி 2500 தான் கொடுக்குறாரு, 5000 ரூபாய் கொடுத்தா ஆகாதான். அப்ப எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சர் ஏன் 5000 ரூபாய் கொடுக்கல? கொடுத்தாரா? 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. 1000 ரூபாய் போராடி தான் வாங்கணும். நான் பல அறிக்கை விட்டு அதுக்கு பிறகுதான் 1000 ரூபாய் கொடுக்க முன் வந்தார். கரும்பு கொடுக்க மாட்டேன்ட்டார், செங்கரும்பு கொடுக்க மாட்டேன்ட்டார், அதுல பல பிரச்சனை வருதுன்னு கொடுக்க மாட்டேன்ட்டார். பிறகு நாங்க பல அறிக்கை விட்டு விவசாயிகளை போராட்டம் பண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த தைப்பொங்கல் என்று முழு செங்கரும்பு இந்த ஏழை மக்களுக்கு அந்த பொங்கு தொகுப்பு கொடுத்தாங்க. அதோட போன வருஷம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்கல்ல, 21 பொருள் கொடுத்தாங்க. 21 பொருள் முறையா கொடுத்தாங்களா, தரமா கொடுத்தாங்களா? பார்த்தா இல்ல. அந்த புளியில பள்ளி செத்து கிடக்கு, அரிசியில பச்சரிசியில வண்டு நெளிஞ்சுக்கிட்டு இருக்குது. வெள்ளம் கொடுத்தாங்க, வெள்ளம் பொங்கலுக்கு கொடுக்கல, மக்களுக்கு வெள்ளம் கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு வெள்ளம் கொடுத்துட்டாங்க. நீங்க புரிஞ்சுக்க எப்படின்னு. ஆக நான் சர்க்கரை வியாபாரம் பண்ண, வெள்ளை வியாபாரம் பண்ணுவேன். தரமான வெள்ளம் எங்க பகுதியில் கிடைக்குது, சேலத்தில் கிடைக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே ஈரோடு சித்தோடு மார்க்கெட்லயும் அங்க இருக்கின்ற நம்முடைய சேலம் மார்க்கெட்லயும் எவ்வளவு வெள்ளம் வேணாம் கிடைக்குது. ஏன்னா இங்க வெள்ளம் வாங்கினா என்ன விலைன்னு தெரிஞ்சு போயிடும், அதுல ஊழல் பண்ண முடியாதுல்ல. அதனால அந்த உண்ணுவதற்கு உகந்ததில்லாத வெள்ளத்தை வெளி மாநிலத்தில் வாங்கி கொடுத்தாங்க. ஒழுகிற வெள்ளம். ஒரு பெண்மணி ரேஷன் கடையில அந்த பொங்கல் தொகுப்பு வாங்கிட்டு போய் வாங்குறாங்க. அந்த வெள்ளத்தை வாங்கும்போது அப்படி ஒழுகிட்டே போயிட்டு, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தான். திருவண்ணாமலையில 2 டன் வெள்ளம் சாப்பிட முடியாது என்று நிராகரித்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க. இப்படி ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தை பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருள் கூட ஒழுங்கா கொடுக்கல. அதுல 500 கோடி சுற்றுற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல அரசு ஊழியர்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க. போன தேர்தல் 2021 திமுக ஆட்சிக்கு வந்துட்டா பழைய ஓய்வு திட்டத்தை நம்ம கொடுத்துருவாங்க, வெடிக்கப்பட்ட அகவலைப்படி எல்லாம் முறையா கொடுத்துருவாங்க. ஆட்சிக்கு திமுக வந்தாங்க. ஜாக்டோஜியை இன்னைக்கு கூட ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஜாக்டோஜி அவர்கள் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், இன்றைக்கு முதலமைச்சர், அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆட்சிக்கு திரும்பி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்குன்னு சொன்னாங்க. கிடைக்கல, நாம போட்டு. ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு முன் பேச்சு, ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு பேச்சு. பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நிறம் மாறும். ஆனா திமுக காரரு, திமுக தலைவர் அப்பப்போ அடிக்கடி நிறம் மாறிடுவாங்க. அதோட அகவலைப்படி கொடுத்தாங்க. இன்னைக்கு மத்திய அரசு எப்பொழுதெல்லாம் அகவலைப்படியை மத்திய அரசு ஊழியர்களுக்கு உயர்த்துவாங்களோ அப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சியில அகவலைப்படி உயர்வை முறையாக நான் கொடுத்துட்டு இருந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 முறை அகவலைப்படி உயர்த்தினாங்க. 3 முறையும் 6 மாசம் அகவலைப்படி கட் பண்ணி தான் கொடுத்தாங்க, பிடித்தம் செய்து தான் கொடுத்தாங்க. 3 முறையும் 6 மாதம் அகவலைப்படியை அவளை பிடித்தம் செய்துதான் இந்த அரசு ஊழியர் கொடுத்த அரசாங்கம் தான் இன்றைக்கு விடிய திமுக அரசு. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் ஒரு பொற்கால ஆட்சி நான் ஏற்கனவே சொன்னேன். பல திட்டங்களை நிறைவேற்றணும். திரு ஸ்டாலின் பேசினாரு, போற பக்கம்லாம் பேசுறாரு, அண்ணா திமுக ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணும் நடக்கல. எனவே திரு ஸ்டாலின் அவர்களே திறந்து பாருங்க. இப்போது முதலமைச்சர் ஆகிட்டீங்களா, ஒவ்வொரு துறையிலையும் அண்ணா திமுக ஆட்சியில எப்படி எல்லாம் செயல்பட்டாங்க, அதனால் மக்களுக்கு எப்படி நன்மை கிடைச்சதுன்னு எண்ணி பாருங்க. இன்னைக்கு உள்ளாட்சி துறையில மட்டும் தேசிய அளவில் 145 தேசிய விருது பெற்றது
145 தேசிய விருது, இந்தியாவிலேயே அதிக தேசிய விருது நாம தான் பெற்றுக்கிறோம். சிறப்பா செயல்பட்டு உள்ளாட்சி துறையில, அதே கூட்டுறவுத்துறையில நாம தேசிய விருது பெற்றுக்கிறோம். போக்குவரத்து துறையில தேசிய விருது பெற்றுக்கிறோம். மின்சார துறையில தேசிய விருது பெற்றுக்கிறோம். சமூக நலத்துறையில தேசிய விருது பெற்றுக்கிறோம். மருத்துவத்துறையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதுல தொடர்ந்து 4 ஆண்டு காலம் நாம வெற்றிகரமா செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கிறோம். அதோட விவசாய வேளாண்மை துறையில 100 லட்சம் மெட்ரிக் டன் தானியத்தை உற்பத்தி பண்ணி 100 லட்சம் 100 மெட்ரிக் டன் 100 மெட்ரிக் டன் லட்சத்தை இன்னைக்கு உற்பத்தி பண்ணி அந்த சாதனை படிச்சிருக்கிறோம். அது கிறிஸ்தவமான உயரிய விருது தேசிய விருது பெற்றுக்கிறோம். இப்படி துறை வாரியாக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலமாக தேசிய அளவில் விருது பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி இவ்வளவு திட்டத்தையும் நம்ம செயல்படுத்தின பிறகு திரு ஸ்டாலின் பேசுறாரு, அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கலைன்னு ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கார். திமுக ஆட்சியில வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், 520 அறிவிப்பு, 1-2 இல்ல 560 அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த அறிவிப்புகளை முக்கியமான அறிவிப்பு சிலவற்றை நாங்கள் குறிப்பிடுகிறேன். அதை நிறைவேற்றப்படவில்லை. எல்லா இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைச்சதுங்களா? ஏமா கிடைச்சதா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா, அப்பதான் டிவியில் வரும். கிடைக்கல, ஏமாற்ற வேலை தானே. 22 மாசம் ஆச்சுல, 22 மாசத்துக்கு 22,000 ரூபாய் போச்சா? நான் மக்கள் எண்ணி பார்த்தாங்க, ஆஹா திரு ஸ்டாலின் 10 ஆண்டுக்கு பிறகு முதலமைச்சரான மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும், 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய்னா நம்மளுக்கு கணக்கு போட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000, 5 வருஷத்துக்கு 60,000 கணக்கு போட்டு ஓட்டை மாத்தி போட்டாங்க. ஸ்டாலின் வேட்டு வச்சுட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. அதுதான் மிச்சம், 22,000 போச்சு. பிறகு மாதந்தோறும் எரிவாயு சிலிண்டர் இருக்குது, மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்தாங்களாமா? 22 மாசத்துக்கு 2,500 ரூபாய் போயிட்டு அதுலயும் நாமம் போட்டாங்க. 2,500 ரூபாய் போச்சு. அதோட கல்வி கடன் நம்முடைய இங்க சென்னை மாநகரத்தில் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு உயர்கல்வி படிப்பதற்கு இன்னைக்கு வங்கியில கடன் வாங்குறாங்க. அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே அந்த கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொன்னாங்க. கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்க. வண்டியில இளைஞர்களை ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் பெட்ரோல் டீசலோட குறைப்புன்னு சொன்னார். பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கணும்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ரூபாய் பெட்ரோல் குறைச்சார், டீசலுக்கு குறைக்கல. ஆனா இந்தியாவில் 25 மாநிலம் பெட்ரோல் டீசலை குறைச்சது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கொடுத்த வாக்குறுதி, எப்ப பார்த்தாலும் நாங்க வாக்குறுதி 85% நிறைவேற்றப்பட்டது, எங்க 85% நிறைவேற்றின? யாரை ஏமாத்துற நாடகம். மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. இன்றைக்கு விஞ்ஞான உலகம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. பல பேர் செல்ல பிடிச்சு நம்முடைய நண்பர்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நவீன உலகத்துல மக்களை ஏமாற்ற முடியாது. ஸ்டாலின் அவர்களே, ஏமாற்ற நீங்க எடுபடாது. அதுவும் ஏமாற்றிட்டாங்க. பிறகு கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு இனி யாருமே நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடே கட்ட முடியாது. கனவுல வேணா வீட்டை பார்த்துக்கலாம். கனவுல அழகான வீட்டை அந்த காட்சிப்படுத்தி மனதில் நிறுத்திக்கலாம். அதிமுக ஆட்சியில ஒரு டன் கம்பி 36,000 ரூபாய், இன்னைக்கு 72,000 ரூபாய் ஒரு டன் கம்பி. இன்னைக்கு அதோட சிமெண்ட் 290 ரூபாய் ஒரு சிமெண்ட், இன்னைக்கு 430 ரூபாய் ஒரு சிமெண்ட். செங்கல் 6 ரூபாய் கொடுத்தது, இன்னைக்கு 13 ரூபாய் செங்கல். ஜல்லி விலை உயர்ந்து போச்சு, எம்சாண்ட் உயர்ந்து போச்சு. ஆக இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு. அப்ப இவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்த பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு அந்த கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். நான் 2 முறை சட்டமன்றத்தில் பேசிட்டேன். சவணங்காதல் ஊதுற சங்கு மாதிரி இருக்கு. அந்த அமைச்சர் குறைக்கிறார், இது வரைக்கும் குறைச்ச மாதிரி கிடையாது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதோட பேருந்து இன்னைக்கு செய்தி வந்திருக்குது, 500 பேருந்த சென்னை மாநகரத்தில் 500 பேருந்த தனியார் மயமாக்கணும் இருக்குது. நாளைக்கு முதற்கட்டமா திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்றாங்க. அதனுடைய தொழிற்சங்கம் புதன்கிழமை அதிமுக தொழிற்சங்கம் போராட்டம் நடத்திருக்குது. இப்படி தனியாருக்கு தாரை வார்த்தா இன்னைக்கு இந்த பெண்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நகரத்துல பயணம் செய்கின்ற இந்த நகர பேருந்துல பயணம் செய்யல, இனிமேல் கட்டணம் செலுத்தி தான் பயணம் செய்யணும். அதுவும் ஒரு பொய். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, நகர பேருந்தில் பெண்கள் பயணம் செஞ்சா அவர்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து
கட்டணம் இல்லாத பேருந்துல பயணம் செய்யலாம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாடியும் பின்னாடியும் பிங்க் கலர் பெயிண்ட், அது லிப்ஸ்டிக், இப்படி உதட்டில் லிப்ஸ்டிக் பூசுற மாதிரி முன்னாடி பூசி விட்டு பின்னாடி பூசி விட்டு இதுல ஏறினா தான் நீங்க கட்டணம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மீது எந்த பேருந்துல ஏறினாலும் கட்டணம் செலுத்தி ஆகணும். அது ஒரு பொய். நான் சட்டமன்றத்தில் பேசினேன். இந்த ஜனவரி 12ஆம் தேதி சட்டமன்றத்தில் பேசினேன். மேதக ஆளுநர் போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்து கேட்டேன், ஏங்க நீங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? சென்னை மாநகரம் பல்வேறு நகரத்தில் ஓடுகின்ற பேருந்துகள் எல்லாம் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் சொன்னீங்க. ஆனா முன்னாடியும் பெயிண்ட் பின்கல் பெயிண்ட் அடிச்சு அந்த பேருந்துல இருந்தா தான் நீங்க இலவசமா நீங்க விலை இல்லாம கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னது இல்ல. சென்னை மாநகரத்தில் ஓடுகின்ற அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் சொல்லலாம்னு மந்திரி பதில் சொல்றாங்க. அது உண்மைங்களா? பொய் தானே? அப்படி சட்டமன்றத்திலே போய் பேசுறேன். சரி, நீங்க சென்னை மாநகரத்தில் இருக்கிற அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யணும், எதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிக்கிறீங்க? எதுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க? எப்படி மக்களை ஏமாற்றுறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தேர்தல் வந்தா போதும் பொய் மூட்டையை அப்படியே அவிழ்த்து விடுவாங்க, அப்படியே அழகா அவிழ்த்து விடுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. மக்கள் ஏமாந்து வாக்களித்த பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் வாக்களித்த மக்களை மறக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். நல்ல பேருந்தானா அது இல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் வாங்கின பேருந்து தான் ஓடிட்டு இருக்குது. வேற எந்த பேருந்துமே நல்லபடியா இல்ல, எல்லாம் ஒழுகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவகங்கையில ஒரு டிரைவர் எல்லாம் குறையில ஒழுகுது. அங்க பேசஞ்சர் அங்க இருக்க பயணம் செஞ்ச அந்த பயணம் செஞ்ச மக்கள்லாம் அந்த கண்டக்டர் டிரைவர் சண்டைக்கு போயிட்டாங்க. உடனே ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போய் நிறுத்துறாரு. பாருங்க இப்படி எல்லாம் ஒழுகுது, எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு பேட்டரி கிடையாது, டயர் கிடையாது, இப்படி கண்டிஷன் இல்லாத ஓடுற பேருந்து தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில ஒரு பேருந்துக்கு இவ்வளவு கிலோமீட்டர் தான் ஓடணும், இத்தனை வருஷம் தான் இருக்குன்னு சொன்னோம். அதையெல்லாம் மாற்றிட்டாங்க. இன்னைக்கு அரசாங்க பேருந்துல ஏறதே மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டிஷன் இல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது 14,000 பேருந்து வாங்கி கொடுத்தோம். 1-2 இல்ல, 14,000 பேருந்து. திமுக ஆட்சியில் வந்த பிறகு எத்தனை பேருந்து வாங்கிக்கிறீங்க? பழைய பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து வாங்கி ஈக்கிறீங்களா? கிடையாது. அதோட இன்னைக்கு ஈரோடு தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் பேசுறாரு. இந்த 2 நாள் செய்தி தான், பத்திரிக்கை கூட நம்மளும் இதுதான் பெருசா போட்டு இருக்காங்க. அண்ணா திமுகவில் 44,000 ஓட்டு தான் வாங்கணும், எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் 1,10,000 ஓட்டு வாங்கினாங்க. எப்படி ஓட்டு வாங்கினான்னு தொலைக்காட்சியும் காட்டல, பத்திரிகையும் காட்டல. வருத்தத்தோட சொல்றேன், அங்க இருக்கிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள்லாம் அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ஒரு டென்ட் கொட்டாயில அங்க அடைச்சு வச்சுனாங்க. காலையிலே போயிடுறாங்க. அவளுக்கு காலையில் 500 ரூபாய், மதியம் நல்ல அசைவ உணவு சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். பிறகு மாலையில் ஒரு 500 ரூபாய், இப்படியே 20 நாள் கொடுக்குறாங்க. அதுவும் 15ஆம் தேதிக்கு பிறகு 1000 ரூபாய் ஒட்டுக்கா கொடுத்தாங்க. நாங்க போய் வாக்காளரையே பார்க்க முடியல. எங்களுடைய மேடையில் இருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி இவரெல்லாம் போய் அங்கே தங்கி இருந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்க போனாங்க. வாக்காளர்கள் எல்லாம் பூட்டி கிடக்குது. ஆக வாக்காளர்கள் எல்லாம் ஆசை வார்த்தை கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி அவளுக்கு பணத்து மேல பணமழை பொழிஞ்சு பரிசு கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் வாட்ச், ஒரு டைட்டன் வாட்ச், அப்புறம் குக்கர் ஒண்ணு, அப்புறம் கொலுசு ஒண்ணு, அப்புறம் என்ன கொடுத்தாங்க, புடவை கொடுத்தாங்க, ஹாட் பேக் ஒண்ணு. எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தாங்க. நம்ம ஆளுதான் தேர்தலுக்கு போனாங்கல்ல, எல்லாம் எடுத்து காட்டாங்க. அப்படி பொருளை இப்படி காட்சிப்படுத்தி காட்டாங்க. பாருங்க, இத்தனை பொருள் கொடுத்துருக்குறீங்க, இத்தனை 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இத்தனை சாப்பாடு போட்டாங்க. இப்படி மக்கள் மனதை மாற்றி மக்களை விலைக்கு வாங்கி வெற்றி பெற்றதுதான் ஈரோடு சட்டமன்ற தேர்தல். ஜனநாயகம் பார்த்தா ஜனநாயகம் தான் வென்றிருக்குது. ஜனநாயகம் தோத்து போச்சு. அதோட விட்டு இல்ல, அங்க இருக்கிற ஒரு 20,000 மக்களை அங்க இருக்கின்ற அமைச்சர்கள் அப்படியே பஸ்ல ஏற்றி போய் சுற்றுலா கூட்டிட்டு குற்றாலத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் குற்றாலத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி பணமழை பொழிந்து பரிசு பொருட்கள் மழை பொழிந்து அதனால பெற்ற வெற்றி தான் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வழிய நியாயமாக மக்கள் அளித்து ஜனநாயகம் இப்படி தேர்தல் நடத்தியிருந்தா அதிமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா முத நாங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் போனோம், 40,000 பேர் வாக்காளர் கலந்துட்டாங்க. பார்த்தோம்னா
அந்த தொலைக்காட்சி வாரியாக அந்த காட்சி பார்த்த உடனே பயம் வந்துட்டது. பயம் வந்த பிறகு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. ஆனா 120 இடத்துல வாக்காளர் மக்களை கொட்டையில் அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆடு மாடுகளை அடைப்பதை போல வாக்காளர் பெருமக்களை அடைச்சு வச்சு ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்துக்கு பேராபத்து. அது மட்டும் இல்ல, எந்த ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் அந்த காட்சி காட்டவே இல்லை, பத்திரிகையிலும் இல்லை. இதுதான் வேதனையான செய்தி. பத்திரிகை ஊடகம் நடுநிலையோடு நடக்க வேண்டும். மக்களுக்கு துன்பங்கள் பிரச்சனைகள், நாட்டுடைய பிரச்சனை எண்ணி பார்க்கணும். ஜனநாயகம் ஒரு நாடு தமிழ்நாடு இந்தியா. ஜனநாயகம் உள்ள ஒரு நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்க வேண்டும். அதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப சொல்றார், 10 ஆண்டு காலம் அதிமுக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு தொடர்ந்து தோல்வின்னு. நாங்க எங்க தோல்வி அடைஞ்சோம்? முதலமைச்சரான பிறகு உள்ளாட்சி தேர்தலில் இன்னைக்கு கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற்றோம். அதாவது கூட்டுறவு சங்க தேர்தலில் 98% வெற்றி பெற்றோம். கூட்டுறவு 98% வெற்றி பெற்றோம். அதே மாதிரி இடைத்தேர்தல் வந்தது. எங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 45,000 ஓட்டுல ஜெயிச்சோம். நாங்க இடைத்தேர்தல் வந்தது 2 திமுக இருந்தது. 2மே, ஒன்னு திமுக ஒன்னு காங்கிரஸ். நாங்குநேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணார். விக்கிரவாண்டியில திமுக சட்டமன்ற இறந்துட்டார். 2லயும் அவர் இருந்த இடத்துல அண்ணா திமுக வென்றது என்பதுதான் சரித்திரம். இன்னைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுதே அங்க திமுக கூட்டணி காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில அம்மா இருக்கின்ற பொழுதே தேர்தல் நடந்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற 2016 சட்டமன்ற அதிமுக ஜெயிச்சது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மறைவுக்கு பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம குறைஞ்ச ஓட்டுல தான் வெற்றி வாய்ப்பு இழந்தோம், கூட்டணி கொடுத்திருந்தோம். ஆனா இந்த முறை கழகத்தின் சார்பாக நாம் போட்டியிட்டோம். இப்படி பணநாயகத்தின் வழியாக இன்றைக்கு வென்றிருக்காக வழிய ஜனநாயக எப்படி அவர் வெற்றி பெறவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்னொன்னு சொல்றேன், 2011 இருந்து 2021 வரைக்கும் திமுக எங்க ஜெயிச்சது? எந்த இடைத்தேர்தலும் ஜெயிக்கல. ஏன் 2011 எதிர்கட்சி கூட வரல. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரலையா? அதே போல இதே ஆர்கே நகர் தொகுதியில் டெபாசிட் இருந்ததா இல்லையா? டெபாசிட் இருந்தது. 10 ஆண்டு காலத்துல தோல்வி தோல்வி என்ற நிலையை தவிர்த்து வெற்றி என்ற செய்தியே திமுக கிடைக்கல. அவர்களே ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மறைவுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரத்தளையில 66 இடங்களை நாம் பெற்றோம். பிரதான எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் சட்டமன்றத்தில் ஆதாரத்தோடு இன்னைக்கு எடுத்து வைக்கிறோம். மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அண்மையில அவருடைய பிறந்தநாள் போது எல்லா பல்வேறு மாநில தலைவர்கள்லாம் கொண்டு வந்து அந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்து பேச வச்சார். அப்ப தேசிய அரசியலுக்கு போறாங்க. இங்கேயே ஒண்ணும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே ஒண்ணும் கிடையாது. என்ன பேசுறாங்க அவருக்கு தெரியல, மக்களுக்கு தெரியல. அப்படிப்பட்டவர் மத்தியிலே போறாராம், தேசிய அரசியலுக்கு போறாராம். ஒரு பழமொழி உண்டு, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறான். அந்த தான் நமக்கு ஞாபகம் வருது. இங்கேயே முழுமையா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியல. ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் ஆகிறீங்க. தேசிய அளவில் அவர் ஆட்சிக்கு போறார். ஏன்னா அவருடைய கனவு தேசியத்தில், அவரு மாநிலத்தில் மகன். எப்படி நிலைமை பாருங்க, நாடு தாங்குமா? அதோட நான் ஏற்கனவே இதுல குறிப்பிட்டவாறு பாத்தீங்கன்னா மின்கட்டணம் இன்றைக்கு கடுமையா மின்கட்டணம் உயர்ந்தது. வருஷம் 6%. ஒரு வருஷம் நிக்கிறீங்க, இந்த ஆண்டு 6 ஏத்த போறாங்க. ஆட்சிக்கு பிறகு 6% ஏத்த போறாங்க. அடுத்த ஆண்டு 12%, அதுக்கு அடுத்து 18, அதுக்கு அடுத்தது 24% ஏத்த போறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் திமுக ஆட்சியில 6% மின்கட்டணம் உயர்த்த போறாங்க. இப்பவே மின்கட்டணம் உயர்வினால் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக மின்கட்டணத்தை உயர்த்த போறாங்க. இன்னொன்னு வீட்டு வரி. நீங்க வீட்டு வரி 100% வரைக்கும் உயர்வு, 50% 100% உயர்த்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா எல்இடியில பாத்துருக்கீங்க, ஒரு பெண்மணி பேசுறாங்க, வாடகை எல்லாம் உயர்ந்துட்டது. வீட்டு வரி உயர்ந்தனால வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுடைய வாடகை உயர்த்திட்டாங்க. அதே போல
சொந்த வீடுகளுக்கு 1000 ரூபாய் கட்டணும் 2000 ரூபாய், 2000 ரூபாய் கட்டணும் 4000 ரூபாய், இப்படி அந்த வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க. கடை வரி 150% உயர்வு. ஒரு கடைக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்களா வரி, இப்ப 2500 ரூபாய் கட்ட வேண்டும். ஆக வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடை வரி உயர்த்தியாச்சு, மின் கட்டணத்தையும் உயர்த்தியாச்சு. அதோட குடிநீர் வரியும் உயர்த்திட்டாங்க. குப்பை வேற வரி போட்டாங்க, புதுசா வரி, குப்பை வரி. ஆக வரி 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 என்று வரி மேல் வரி போட்டு மக்களை சித்திரவதை செய்து மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இயக்கம். பாருங்க எவ்வளவு பொருள் அடக்கி வச்சிருக்கோம். திமுக ஆட்சியில் அடக்கி வச்சுப்பாங்களா? இங்க அடக்கி இருந்தா அதனால ஒன்று எடுத்துட்டு போயிடுவோம். அண்ணா திமுகவில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார உருவாக்கிய கட்சி. அதை நடைமுறைப்படுத்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. அவர்களுக்கென்று குழந்தைகள் கிடையாது. இங்க இருக்கின்றவர்கள் தான் அவர்களுக்கு பிள்ளைகள். நாட்டு மக்கள் தான் பிள்ளைகள். தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டு மக்கள் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. அவை அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த பிறந்த நாள் விழாவிலே அருமை சகோதரர் நம்ம ராஜேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்து அற்புதமான ஏழைகளுக்கு இன்றைக்கு திட்டங்களை கொடுப்பதற்கு இங்கே பார்த்தீங்கன்னா தையல் மிஷினு, அயன் பாக்ஸ், இட்லி பாத்திரம், இன்னும் பல பொருட்களை அடுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக இந்த காட்சியை படுத்திருக்கின்றார். அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் பணியை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரே கட்சி திமுக, அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுகின்ற இயக்கம், மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற, மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை எழுச்சியோடு கொண்டாடிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்தில் ஏற்படுத்தி அவருக்கு உறுதுணையாக இருந்த கழக தோழர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.